ஜியோ யூசர்ஸ் வருகிற நான் மார்ச் 31 ஜியோவோட இலவசமான கொடுத்த ஆஃபர்லாம் முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஜியோ வந்து சலுகைலாம் கண்டினியூ பண்ணி கொண்டு போகணுன்னா ரூபாய் 99 ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 303 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 1 GB தான், ஒரு மாதத்துக்கு 30 GB அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. சப்போஸ் இந்த இணைப்பு வேணாம், ஜியோ இணைப்பே எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க அதை ரீசார்ஜ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இணைப்பை துண்டிச்சிடுவாங்க. ரூபாய் 99 மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ணுறேன், மெம்பர்ஷிப் மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ணுறேன், மேற்கொண்டு என்னால் 303 இல்லை அதுக்கப்புறம் மேற்கொண்டு ரீசார்ஜ் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில மாதங்கள் வந்து அவுட் கோயிங் இன்கமிங் கால் வரும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த இணைப்பும் துண்டிச்சிடுவாங்க. அதாவது செபி திட்டத்தின்படி 90 நாட்களுக்கு அப்புறம் உங்கள் இணைப்புகள்லாம் எல்லாத்தையும் துண்டிச்சிடுவாங்க. சரி, எனக்கு வந்து இந்த ஜியோ பிரைம் திட்டத்தில் நான் சேரலை, அந்த மெம்பர்ஷிப்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து வெளியில் வந்து தானாக சாதாரணமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜியோ பிரைம் அதில் கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா, அந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் வெளியில் ரீசார்ஜ் பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஜியோ யூசர்ஸ் இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா மார்ச் 31 நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்